திமுகவுடன் பாமக இணைந்தால் கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம், நான் இடையூறாக இருக்க மாட்டேன் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பாமகவுடன் உறவை முறித்து கொண்டது நாங்கள் ஆழமாக சிந்தித்து எடுத்த முடிவு. நாங்கள் வன்னியர் சமூகத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. பாமக வன்னியர்களையும் தங்களுக்கு சாதகமாக கட்சியின் நலனுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தலித்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை அவர்கள் கையில் எடுத்தார்கள். முதலில் இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது தலித் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். குடிசைகளை கொளுத்தினார்கள். எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தது. அது எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. வன்முறையை விடுங்கள். அந்த வன்முறையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய வேண்டிய ஒரு செயல் திட்டமாக இது எல்லாம் இருந்தது. அதன் பிறகு அதனை தொடர்ந்து செய்ய வேண்டுமா இல்லையா? சமூக நல்லிணக்கத்தை பேண வேண்டுமா இல்லையா? நான் எப்படி உங்களுக்கு எதிரியாக இருக்க முடியும்? நான் எந்த இடத்தில் உங்களுக்கு எதிராக பேசி இருக்கின்றேன்? இவ்வாறு அவர் கூறினார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் திருமாவளவன் என்ன நினைத்துக் கொள்வார் என ராமதாசிற்கு சங்கடம் இருப்பதாக பேசப்படுகிறது என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு திருமாவளவன் பதிலளிக்கையில், நான் யாருக்கும் இடையூறாக இருக்க மாட்டேன். நான் யாருக்கும் நெருக்கடி தரமாட்டேன், நிர்பந்தம் தரமாட்டேன். அது அவர்கள் எடுக்கிற முடிவுகள். ஜெயிப்பது தோற்பது பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்கள் எங்களது கொள்கை எதுவோ அதற்காகத்தான் களத்தில் நிற்கிறோம். இந்த தேர்தலில் 4 பேர் இருக்கிறோம். அடுத்த தேர்தலில் ஒன்றுமே இல்லை என்றாலும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. இவ்வாறு திருமாவளவன் பதிலளித்தார்.